தளபதி விஜய் அண்ணாவோட இப்போ ரீசெண்டாக நடந்த சேலம் பரப்புரை இருக்கு இல்லையா, அதில் வந்து நார்த் இந்தியன் பிரதர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இது வந்து கூட்ட நெரிசலில் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ பயங்கரமான ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு உயிரை வச்சு பயங்கரமான அரசியலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உயிர் இல்லை, பல உயிரை வச்சு ஒரு பயங்கரமான அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஊடகத்தோட வேலையே உண்மை என்னவோ அதை அப்படியே உண்மையாக மக்களோட கண்ணில் வந்து ஒரு இதாக வந்து காட்டுறது தான், அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆனால் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சூரஜ் அப்படிங்கிற நார்த் இந்தியன் வந்து இங்கே சேலமில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிப்பற்றை அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கார் போல். அவர் வந்து விஜய் அண்ணா பேசுகிறத வந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக அங்கே சேலம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் எங்கேயோ பேசிகிட்டு இருந்திருக்காரு. தூரத்தில் ஒரு இடத்துல நின்று அவரை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வெயிலோட தாக்கத்தினால அவருக்கு வந்து ஏதோ ரொம்ப சோர்வாகி அந்த இடத்துலேயே வந்து ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு போல். ஸோ ஸ்பாட்லேயே வந்து டிவிகே சைட்லேருந்து ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ போலீஸு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க, ஸோ இங்கே கூட்டத்தில் விஜய் அண்ணாவை பார்க்க வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து ஸ்பாட்லேயே ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கூட்டத்தில் அங்கே வந்து உயிர் போகவே கிடையாதான். ஸோ கூட்டத்தில் உயிர் போகலை. அவர் வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு வந்து உயிர் போயிருக்கு. இதை சும்மா ஏனோதானோன்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை. போலீஸ் அஃபீஷியல்ஸ்லேருந்து அவங்களே அஃபீஷியலாக சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. டாக்டரோட ரிப்போர்ட் படி ஆல்ரெடி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்திருக்கான் இதுக்கு முன்னாடியே. ஸோ பாஸ்ட் 1 இயராகவே அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காரு. இப்போது அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் ஃபிக்ஸ் வந்ததுனால மறுபடியும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இதுதான் ஆக்சுவலான ஒரு விஷயம் அங்கே வந்து நடந்திருக்கு. ஃப்ரம் த போலீஸ் அண்ட் டாக்டர் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் படி இதுதான் வந்து அஃபிஷியல். ஆனால் அப்படியே வந்து இப்போ திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிவியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயோட கூட்ட நெரிசலில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார். வடமாநில இளைஞர் வந்து விஜயோட பரப்புரையை கேட்க போயிட்டு அங்கே வந்து இறந்துட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு ஒரு பயங்கரமான டிஆர்பி வந்து அவங்களுக்கு ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதை மட்டுமே ஒரு ஃபேக் அலிகேஷன். இப்போ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆக்சுவல் ட்ரூத் ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு நிறைய வந்து ஒரு லேபிள் பண்ணுறது. இந்த செவர் வந்து இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அது இதுன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது ஸ்டில் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒருத்தர் மேலே மட்டும் ஒரு பழி போடுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லை. அதுவும் ஒரு டிவி சேனல், அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு பொய் சொல்லும் போது அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சங்கட்டமான விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பசங்களாம் இப்படி கொஞ்சம் கில்லாடி, விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட மனசில் வந்து ஒரு பயங்கரமான இதாக இருக்குது. இப்போது விஜய் அண்ணா வந்து நாளைக்கு அவங்களோட ஊருக்கு வந்து ஏதோ ஒரு பரப்புரையோ இல்லை மக்கள் சந்திப்புக்கோ இதுக்கோ வராங்கன்னா அங்கே பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அங்கே போனாலே இறந்துருவோம், நம்ம வீட்டு பையன் போனால் இறந்துருவானோ அந்த மாதிரி வருது. ஸோ அந்த ஒரு இது சம்வாட் என்ன நடந்துச்சுனே தெரியாது, ஏதோ நடந்துருச்சு, ஓகே. பட் இப்போது அவ்வளோ அழகாக எல்லாமே வந்து கட்டுக்கோப்பாக ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்றத போலீஸுமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம், தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த விஷயம் நடந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்ததுமே அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் இந்த மாதிரி அவர் வந்து கூட்ட நெரிசலில் இறக்கல, மூச்சு திணறி இறந்து போல் அவருக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு, அதனால் இறந்துட்டார். அவங்களோட சரௌண்டிங்ஸ்லேயுமே போயிட்டு இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஆல்ரெடி மாரடைப்பு வந்திருக்கு, ஒரு 1 இயராக ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. அவரோட ஏஜ் வந்து 37 வயசாம், பாவம் தான். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பொய்யான லேபிளை வந்து மற்றவங்க பரப்பாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.